இருந்தால் என்ன நடக்கும்? இயேசு நம்ம வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கீத்தியனாகிய ஓபோத் ஏதோம் வீட்டில் 3 மாசம் இருக்கையில் கர்த்தர் ஓபோத் ஏதோமின் வீட்டாரையும் அனைவரையும் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டில் இருந்தா நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி என்னென்று நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப இயேசு ஒரு வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? அப்ப இயேசுவாய் வருகிற சூழ்நிலை உண்டு. சில பேர் அவர்கள் வீட்டுக்கு வரிந்து கூப்பிட்டதும் உண்டு. நம்ம வீட்டுக்கு இயேசுவை எத்தனை முறை நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம்? அவர் வந்து விட்டால் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம். அல்லேலூயா. அப்ப இயேசு வர்ற வீடு எப்படி இருக்கணுமா? வாசிங்க உபாக புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் செய்திக்குள்ள போகல. உபாகம் 23:14 நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்கள் உன் கையில ஒப்பு கொடுக்கவும். உன் பாளையம் என்றால் வீடு. சரிங்களா? அல்லேலூயா. உன் சத்துருக்கள் உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் வீட்டிலே ஆண்டவர் உலாவி வருகிறார். அல்லேலூயா. சுத்தி வருவேன். சுத்தி வந்தா என்ன நடக்கும் பாருங்க. உன் வீட்டில அருவருப்பான காரியம் பார்க்க கூடாது. இயேசு உன் வீட்டில் சுத்தி வருகிறவர், உன் வீட்டில் இருக்கிறவர், உன் பாளையத்தை சுத்தி வருகிறவர், உன்னை ரட்சிக்கும்படி வருகிறவர், உன் சத்துருக்கள் உன் கையில கொடுக்க வருகிறவர், உன் வீட்டை உலாவிக் கொண்டு வருகிறவர். அவர் என்ன உன் வீட்டில் பார்க்க கூடாது? அசுத்தமான ஒன்று, அசுத்தமானது ஒன்று என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அசுத்தமான ஒன்று வீட்டில் இருந்தால் அது ஆண்டவர் உன்னை விட்டு போய் விடுவார். வரி அடுத்தவர் வாசிங்க. ஆமா ஆமா ஆமா. அசுசி பார்த்துட்டார்னா உன் வீட்டில் என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டார். அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் வீடு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். நம்ம வீடு எப்படி இருக்கணும்? நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஆமா பாஸ்டர், நீங்க வந்து எங்க வீட்டுல பாருங்க, எங்க ரோட்டை பாருங்க. செவ்வாய்க்கிழமை ஆனா என்ன செஞ்சிருவோம்? இப்பெல்லாம் பெயிண்டிங், முன்னாடிலாம் சாணி, இப்ப என்னது? பெயிண்டிங். எங்க வீட்டை பாருங்க, 3 முறை வீட்டை என்ன செய்வோம்? தண்ணி ஊத்தி கழுவுவோம் பாஸ்டர். வாரத்தில் 2 நாள் ரோட்டுக்கெல்லாம் நாங்க பெயிண்ட் அடிச்சிருவோம் பாஸ்டர். வாரத்துல 3 நாள் அழுக்கில்லாத துணியோட கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம்? துவைச்சிட்டு வந்துருவோம். எங்க வீடு அசுசி இல்ல. எங்க வீடு எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு. இது புறம்பா இருக்கிறவர்களுக்கு தெரியுது. நீ எப்படிப்பட்டவ? சுத்தக்காரி. என்ன காரி? சுத்தக்காரி. அந்த புள்ள ரொம்ப சுத்தம், அந்த அண்ணன் ரொம்ப சுத்தம், குளிக்காம சாப்பிடவே மாட்டாரு. மூதேவி, அதுதான் நல்லது. குளிச்சாம சாப்பிடுறது அது ஒரு பெரிய பெருமை உங்களுக்கு. நான் குளிக்காம சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு. இது வெளிப்படையான காரியத்திற்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வீடாக இதயத்துல அசுசி இருக்க கூடாது. அல்லேலூயா. இருந்தால் அவர் உன்னை விட்டு என்ன செஞ்சிருவாரு? வேலைக்கு போயிடுவார். உன் வீட்டில் உலாவுறதுக்கு தான் அவர் ஆசை. உன் வீட்டில் அவர் தங்கி இருப்பதுக்கு தான் ஆசை. உன் வீட்டில் அசூசி இருந்தால் அவர் உன் பாளையத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு? போயிடுவார். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு நாள் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு பெரிய பணக்கார வீடு. அவங்க கேட்டாங்களா, பாஸ்டர் ஏற்கனவே புக் பண்ணிட்டாரு, இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? தங்கிடணும், எங்கள் வீட்டில் சாப்பிடணும், நைட்டு தங்கணும் சொல்லிட்டாரு. சரின்னு சொன்ன உடனே இவர் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே போகிறாரு. சாப்பிட்டு நைட்டு படுத்தா
ஒரு பெரிய அருவருப்பான உருவம் வந்து நின்னுச்சான் சொப்பனத்துல. ஒரு உருவம் அப்படியே நிக்கு, அருவருப்பா, பிசாசு. அவர் சொன்னாரு பயங்கர பிசாசுன்னு. பிசாசுனாலவே பயங்கரம் தான், அதுல பயங்கர பிசாசு. பயங்கர பிசாசு, சாப்பிட்டான பிசாசு இருக்கா? பிசாசு பிசாசு தான். வந்து நின்னுச்சான். வந்த உடனே இவன் சொன்ன, இவர் பாஸ் சொன்னாரா, என்ன தைரியம் இருந்தா நான் ஒரு தேவ மனுஷன், நான் ஊழியக்காரன், எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறிய, இயேசு நாமத்துல போ அப்படின்னு சொன்னாராம். அந்த பிசாசு சொல்லிச்சான் போக மாட்டேன்னுச்சான். என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். போக மாட்டேன் சொன்னா இன்னும் இவருக்கு வைராக்கியம் அதிகமா வந்துச்சான். அதிகம். அப்போ நான் சொன்னா என்ன செய்ய மாட்டேங்கிற, போக மாட்டேங்கிறேன்னு சொல்லி மறுபடியும் இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா சொல்லிச்சா, நான் போக மாட்டேன் அப்படிச்சு. இப்படியே போராடி விடிஞ்சிருச்சு. விடிஞ்சின பிறகு வீட்டுக்காரரை கூப்பிடுறாரு, ஏப்பா உங்க வீட்டுல இப்படி ஒரு காரியம் பார்த்தேன், நீ கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாச்சும் நீ இருக்கா உன் வீட்டுல? கேட்கும்போது சொன்னாரா, சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வீடு கட்டும்போது, பெரிய வீடு, நான் வீடு கட்டும்போது திஷ்டி பற்றும்னு நான் கிறிஸ்தவனாய் இல்லாமல் இருந்தா பூசணி பழம் வாங்கியிருப்பேன். பூசணி பழம் வாங்கி அதுக்கு கண்ணு, பெரிய பெரிய கண்ணை போட்டு பெரிய மூக்கை செஞ்சு வாயெல்லாம் பல்லெல்லாம் அப்படியேன்னு சொல்ற மாதிரி, அதுக்கு பேர் திஷ்டி பூசணிக்காயா, திஷ்டி பூசணிக்காய், அது ஒன்று கட்டி விட்டுருப்பேன். நான் கிறிஸ்தவனா இருக்கிறபடினால் அது என்ன செய்ய முடியல. அதுக்கு என்ன செஞ்சேன்னா, ஒரு மந்திரவாதி கிட்ட போய் 4 எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்தனை வாங்கிட்டு வந்திருக்கேன்? 4 எலுமிச்சை பழம், 4 மூளைகளை கட்டி வச்சிருக்கேன். ஏன்னா எங்க வீட்டில் என்ன படக்கூடாது, திஷ்டி படக்கூடாது அப்படின்னு. யார் சொல்றது? கிறிஸ்தவர். பாஸ்டரே அங்க போய் தங்க வைக்கிறாருன்னா ஒரு நல்ல கிறிஸ்துவரா தான் இருந்திருக்கணும். ஊழியக்காரர் போய் தங்க வைக்கிறாரு. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, பூசணி பழம் கட்டினாதானே ஆகாது, எலுமிச்சை பழம் கட்டினா சின்னதா இருக்கும், அது தப்பு இல்லைன்னு இவரா கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டார். சில கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இங்க மட்டும் வைக்கிறது இல்லை. ஏன்னா கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாதா, எங்க செய்யக்கூடாதா, இங்க வைக்க கூடாதா, இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். ஏன்னா திஷ்டி பொட்டு, அந்த பொட்டு தான் குழந்தையை காப்பாற்றும். ஏன் இயேசுநாதர் காப்பாற்ற மாட்டாரா? இயேசுநாதர் காப்பாற்றாத காரியமா இந்த கருப்பு பொட்டு உன் குழந்தை காப்பாற்ற போகுது? திஷ்டி விழுந்துருமாமா. ஓ புருஷனை பார்த்தே தோசட்டியை திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்கான், திஷ்டி விழுந்துருமாமா. சில பேர் பார்த்தீங்கன்னா காலில் ஒரு கருப்பு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க காலில். நாட்டிய பேரொளி, நீ நாட்டியமாறதை பார்த்து உன் மேல என்ன வச்சுட்டாங்க? ஆமா ஆமா, காலில் கருப்பு கயிறு. ஏன்னா அந்த கருப்பு கயிறு அவங்களை காப்பாத்துமாமா. கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்ற மாட்டாரா? நீ கருப்பு கயிறை நீ நம்பினா உன் நம்பிக்கை அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த 4 பழம் இருக்குன்னு சொன்னா, எப்பா நீ கிறிஸ்தவனே, நீ இப்பெல்லாம் பண்ணலாமா, இன்னும் என்னென்ன நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை போக்குல வரத்திலையும் பாதுகாக்கிறதுக்காக என் கார்ல ஒரு எலுமிச்சை பழம் வச்சிருக்கேன். வசனம் சொல்லுது, உன் போக்கையும் வரத்தையும் எதிர் முதற்கொண்டு என்னைக்கு காப்பேன்னு சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்னாடி போய். இந்த வசனங்கள் தான் பெரும்பாலும் கார்ல போடுவோம் நம்ம. இவர் சொல்றாரு, காரு போக்குல வரத்திலையும் காத்து கொள்வதற்காக எலுமிச்சை பழம் ஒன்று நினைச்சிருக்கேன், காருக்குள்ள வச்சிருக்கிறேன். இப்படியே ஒன்னொன்னா சொல்லி சொல்லி 23 பழம் கொண்டு வந்தானாமா. 23 பழம் கொண்டு வந்துட்டான். இவருக்கு பயங்கர டென்ஷன். எல்லாம் கொண்டு வந்தோம், வீட்டு வாசலே தீ வச்சு எரிச்சிரு அப்படின்னாராம். பாஸ்டர் எரிச்சா ஏதாச்சும் நம்ம தாக்கிருமா, இந்த ஆவிகள் என்னை தாக்கிருமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்ய, ரொம்ப பயப்படுறான். எனக்கு எது ஒரு மனுஷன் பயப்பட்டானோ அதுதான் வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். அதுக்கு உதாரணம் நமக்கு யோபு தான். யோபு என்ன செய்தாரு, நான் எதை பயந்தனோ அதுவே எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறார். கடைசியில் ஆத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க வீடுகளில் அவங்க வீட்டுக்குள்ள முதல் ரூம்பு அந்த வீட்டுக்காரருடைய அம்மாவுடைய ரூம். அந்த அம்மா நிறைய முறை கடிதமெல்லாம் இந்த பாஸ்டருக்கு எழுதுவார்.
அவர் சொல்றாரு, கடிதம் எழுதும் போது அசல் நிருபங்கள் எழுது மாதிரியே இருக்குமாமா. நம்ம நிருபங்கள் இருக்குல்ல, நிருபங்கள் நீங்க ஒன்னொன்னா படிச்சு பாருங்களேன். முதல் வரி, கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் உன்னை நடத்துவார், சகோதரரே சகோதரியே, அப்படிலாம் நல்ல ஒரு வர்ணையோடு பவுல் என்ன செய்வார், எழுதுவார். அந்த மாதிரி இருக்குமாமா. அந்த அம்மா கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு, ஏமா உன் மகன் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறானே, நீ நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு அம்மா தானே, இப்படியெல்லாம் போய் மந்திரவாதி கிட்ட போய் எலுமிச்சை பழம், கடவுள் காப்பாத்தாத ஒரு காரியம் எலுமிச்சை பழம் காப்பாத்தும்னு என்ன செஞ்சிருக்கிறான், கொண்டு வந்து 23 பழம் வச்சிருந்திருக்கிறானே, எப்படி இப்படி செஞ்சான்னு சொல்லி கேட்கும்போது, பாஸ்டர் செஞ்சா தப்பா பாஸ்டர், அது செஞ்சா என்ன தெரியுது, அவரோடு சேர்ந்து இந்த பொம்பளையும் போயிருக்கு கூட. பேச்சு பார்த்தோம் பயங்கரம், எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் வேதம் வாசிக்கிறது, ஒரு ஊழியக்காரர் கடிதம் எழுதுறான், அவ்வளவு பவ்யமா எழுதுறது. இந்த மாவும் என்ன செஞ்சிருக்கு, கூட போயிருக்கு. அப்ப நினைச்சுக்கிட்டாரு இவரு, இந்த மாவும் சரியான ஒரு விசுவாசத்துல இல்ல. கிழவி நீ ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா அவன் கேட்கும்போது, பாஸ்டர் 2 தகடு கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், என் மருமக என்னோட ஓயாம சண்டை, நான் 1 பேசுனா 9 பேசிடுறான், அவகிட்ட என் வாய் கொடுத்து நான் என்ன செய்ய முடியல, ஜெயிக்கவே முடியல. ஏன்னா இந்த அம்மா ஒரு காலத்துல மருமகவா வந்தவதான், அப்படித்தானே. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு மருமகளா இருக்கிறவங்க நாளைக்கு மாமியாவா மாறுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மாமியா மார்களை அம்மாவா நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க உங்களை என்ன செய்வாங்க, பிள்ளையா நினைப்பாங்க. உனக்கு வரக்கூடிய மருமகளும் உன்னை அப்படியே தான் என்ன செய்வாங்க, பாதுகாப்பாங்க. நீ அத்தை மாதிரி நீ பார்த்தீங்கன்னா அவ மருமக மாதிரி அவ பாப்பான். பாப்பால பார்க்க மாட்டாளா? நீ ஒரு கண்ணாடியில நீ எப்படி பார்க்கிறியோ அந்த அந்த மாதிரி அந்த பிம்பம் உனக்கு என்ன செய்யும், நீ முறைச்சா அது முறைக்கும், நீ சிரிச்சா அது சிரிக்கும், நீ அழுதா அது அழுகும். சரிங்களா? அப்ப இந்த அம்மா சொல்லிச்சான், என் மருமக தொல்லை தாங்க முடியல, அதுக்காக அவங்க 2 பேர் சமாதானம் இருக்கக்கூடாது. யாரு, மகனும் மருமகளும் சமாதானம் இருக்கக்கூடாது, அந்த குடும்பம் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி 2 செம்பு தகடை வாங்கிட்டு வந்து 2 பேருடைய தலகாணிகளே வச்சிருக்கேன். அவங்க படுக்கை நித்திரை என்ன செய்யக்கூடாது, நித்திரையே வரக்கூடாது, அவங்களுக்குள்ள என்ன வரணும், குழப்பம் வரணும்னு வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த 2 பேர்த்தோட தலகாணியிலிருந்து கொண்டு வந்து இது பண்ணிச்சான். மருமக இல்லாத நேரத்தில் தலகாணி பிரித்து உள்ள வச்சுட்டான். யாரு, மாமியா. இப்படிப்பட்ட வீட்டில் ஆண்டவர் வாசம் பண்ணுவாரா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களை காரணமில்லாத சண்டை, காரணமில்லாத காரியம், சில சண்டைகள் வந்து ஈகோவனால வர்றது. ஈகோ, அவங்களுக்குள்ள பெருமை. நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் சொல்லி நீ கேட்கணுமா, நீ மூத்தாளா நான் மூத்தாளா, நான் உன்னை பார்த்து கொண்டு வந்து வச்சனா இல்ல நீ என்னை கொண்டு வந்து வச்சியா, யாரோ கொண்டு வந்து வச்சுட்டீல. ஒரு ஈகோவனால சில பிரச்சனை வர்றதும் உண்டு. ஆனா இந்த குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம் பேரு தான், வீட்டுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க, அசூசியான காரியங்கள். அப்படிப்பட்ட வீட்டில் ஆண்டவர் வாசம் பண்ணுவாரா? அந்த வீட்டில் இருப்பாரா? இருக்க மாட்டார். அந்த வீட்டிலிருந்து ஆண்டவர் வெளியே போய் விடுவார். இன்னைக்கு நம்ம வீட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள், உன் பிள்ளை வெளியே போறான், என்னத்தை கொண்டு வர்றான், என்னத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கான், உன் புருஷன் ரசிக்கப்படாதவன் வீட்டை விட்டு வெளியே போறான், அவன் என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறான். நீ தான் வெளிச்சமா இருந்து அக்கினியா இருந்து கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் எது வந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போக வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் உன்னை புத்தி உள்ள ஸ்திரீ என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன ஸ்திரியா? ஆமா 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 ஆமா. சபைக்கு ஒரு பேர் உண்டு, மணவாட்டி சபை. என்ன சபை? மணவாட்டி சபை. ஆகையினால உன் பாளையம் அசுசியா இருந்தால், உன் பாளையம் சுத்தமில்லாமல் இருந்தால், உன் பாளையம் கடவுளுக்கு விரோதமாக இருந்தால், அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, அந்த பாளையத்தை விட்டு போயிடுவார். இந்த இவங்க மாதிரி தான், என்னைக்கோ இவங்களை விட்டு ஆண்டவர் போயிட்டாரு. ஆனா இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், பூசணி பழம் கட்டுனா கிறிஸ்தவன், எலுமிச்சை பழம் வாங்கி வச்சா என்ன இல்ல, பூசணி பழம் வச்சா வெளியே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவர் கிறிஸ்தவர் பூசணி பழம் வச்சிருக்கிறாரே அப்படின்னு நினைச்சுக்குவாங்களாம். அப்ப எலுமிச்சை பழம் வச்சா யாருக்கு தெரியாது. பூசணி அத பெரிய பழம் வச்சா பாவம், சின்ன பழம் வச்சா பாவம் இல்லை. பெரிய பொட்டு வச்சாதான் பாவம், சின்ன பொட்டு வச்சா என்ன இல்லை. உன் பிள்ளை அழகு,
ஏற்கனவே அழகுதான். அழகுக்கு எதுக்கு ஒரு அழகு? பாஸ்டர் இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றீங்க. அழகா இருக்கிறனால தான் நாங்க என்ன செய்யறோம்? அசிங்கப்படுத்துகிறோம். அப்புறம் எதுக்கு 1000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற? 300 ரூபாய்க்கு எதுக்கு சின்ன பிள்ளைக்கு செருப்பு வாங்கி கொடுக்குற? நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தானே. ஒரு கருப்பு மையை காப்பாத்து, உன் குழந்தை காப்பாத்து நீ எப்ப நம்புறியோ அப்பவே ஆண்டவர் உன்னை விட்டு வெளியே போய் விட்டார். விளங்கணுங்க ஒரு அல்லேலூயா. சரி, இப்ப இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தால் என்ன நடக்கும்? இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தால் என்ன சம்பவிக்கும்? உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்லுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இயேசு கப்பர்நகமுக்கு ஒரு வீட்டுக்குள்ள வர்றார். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரங்க கூப்பிட்டுருப்பாங்க, இயேசு இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இயேசு அங்க போறாரு. அங்க போன உடனே இந்த நியூஸ் அந்த ஊருக்கு ஜனங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு. திரளான ஜனங்கள் உள்ளேயும் வெளியும் நிக்கிறதுக்கு இடமில்லாம போயிருச்சு. விளங்குதா சொல்ல உங்களுக்கு? இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தால் அந்த வீடு நிறைவா இருக்கும். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லும், வண்டி எடுக்கணும் நீங்க தானே பார்க்கணும், பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு. சரியான கேள்வியே இல்லையா? இந்த உரையாடலாம் இவருக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அவங்க உரையாடல் கண்டுதான் கர்த்தர் இவரை அங்க கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமையுண்டாவதாக. அப்ப தேவன் உன் வீட்டில் இருந்தால், உன் வீட்டில் அன்னைக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தேவன் உனக்கு பெரிய திருப்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் வீட்டில் வருகிறவங்களை ஏற்றுக்கொள். உன் வீட்டில் வர்றவங்களை ஏற்றுக்கொள். இன்னைக்கு நிறைய வீடுகளை ஜெபக்கூட்டம் நடத்துறதே இல்லை. இன்னைக்கு நிறைய வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்துறதே இல்லை. ஏன்னா சாக்கு போக்கு, மனசுல இருக்கிறது வேற, சொல்றது என்ன தெரியுமா? சின்ன வீடு. என்ன வீடு? சின்ன வீடு. அங்க உட்கார்றதுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. இதெல்லாம் கிடையாது. அந்த வீட்டில் வந்தா ஒரு டீ தனியாச்சும் வச்சு கொடுக்கணும்ல, அதுக்கு சங்கடப்பட்டு தான் நிறைய வீடுகளில் கூட்டு ஜெபக்கூட்டம் நடக்கிறதில்ல. இப்ப செவ்வாய்க்கிழமை தோறும் உபாச பெண்கள் கூடி ஜெபம் பண்றாங்க. வியாழக்கிழமை என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. சனிக்கிழமை கூடி ஜெபம் பண்றாங்க. அந்தந்த பகுதியில் நீங்கள் என்ன செய்றீங்க? உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கும்போது அந்த பெட்டி நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு வந்த வீட்டில் என்ன நடக்கும்? ஒரு 5 வீடை குறித்து, நிறைய வீடுகள் இருக்கு, 5 வீட்டை குறித்து நம்ம சுருக்கமா பார்க்க போகிறோம். வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சரிங்களா? இப்ப முதல் இதுக்கு முன்னாடி இயேசு அற்புதம் செய்யவே இல்லை. அங்க இயேசு ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. இயேசுவை ஒரு வீட்டுக்கு அழைச்சால் ஆண்டவர் வந்த வண்ணமே திரும்ப மாட்டார். ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வீட்டுக்கு கூப்பிட்டா, வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க, பத்திரிக்கை என்ன செய்திருக்காங்க? கொடுத்திருக்காங்க. வாங்க வாங்க. இயேசு மட்டுமல்ல, சீசர்களும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார். எந்த வீட்டுக்கு? கல்யாண வீட்டுக்கு. இயேசு அழைக்கப்பட்ட வீட்டிலேயே சில குறைகள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். சில குறைகள் வரலாம். குறையில்லாமல் ஆண்டவர் நம்ம தேடவே முடியாது. குறை உள்ளவங்களா இருந்தாலும் நம்ம கோட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் நான் குறையே இல்லாதவன்னு சொல்லி? அப்படி யாரா இருக்கீங்களா? இல்ல. நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஏதோ ஒரு வகையான குறை இருக்கு. குறை உள்ளவங்கள் என்று நம்மளை ஒதுக்கி விடாமல் நம்ம கூட இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இப்ப இயேசு அழைக்கப்பட்ட வீட்டுல ஒரு குறை இருந்தது. இயேசு போனதினாலே, இயேசு அங்க இருந்ததினாலே அந்த குறையை நிறைவாக்கினார். ஆமென். இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தால், இயேசு உங்க வீட்டில் இருந்தால் உங்கள் குறைகளை கர்த்தர் மாற்றுவார்.
அது பணக்குறையா இருக்கலாம், சரீர குறையா இருக்கலாம், சமாதானம் இல்லாத குறையா இருக்கலாம், நெருக்கமான குறையா இருக்கலாம். எந்த குறையோ அது ஆண்டவருக்கு தெரியும். இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தால் உங்க குறையை கர்த்தர் மாத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்க வீட்டுல வந்தா குறை மாறும். முன்னாடி நான் சொன்னேன், இயேசு நம்ம வீட்டில் இருந்தால் சில நஷ்டங்கள் வந்தாலும் ஒரு திருப்தி இருக்கு. அந்த வீடு நிறைஞ்சிருந்தது. சில பேர் வீட்டில் ஏன் கூட்டம் நடத்த வழின்னா, அவங்க வருவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே வீட்டு அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்களாம். வீட்டு அவ்வளவு. இது பைத்தியமா இல்லையா? ஒரு பைத்தியம். இது ஒரு வகையான பைத்தியம். இது ஒரு வகையான பைத்தியம். எனக்கு தெரியும் சில பேர், யாராச்சும் அவங்க சொந்தக்காரங்க அவங்க திண்ணையில் உட்காந்து பேசிட்டு போனாலும் என்ன செய்வாங்க, தண்ணி ஊற்றி போன போது தண்ணி ஊற்றி கழுவிடுவாங்க. இது அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா அடுத்த தடவை அவங்க வீட்டு மூஞ்சிலாச்சும் முழிப்பாங்களா, வீதியில் போகும்போது திரும்பியாச்சும் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு ஆளு சீமக்காரி பெரிய வீடு கட்டி வச்சிருக்காளாமா, வீடு என்னென்ன பேசிட்டு போவாங்க. இது ஒரு வகையான பைத்தியம், பாவம். அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. இயேசு உங்க வீட்டில் இருந்தால் உங்க குறைகள் மாறும். ஆமென். குறை மாறணும்னா என்ன செய்யணும்? இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். அல்லேலூயா. வேலைக்காரர் பார்த்து மரியாளம்மா சொல்லிட்டாங்க, இந்த வீட்டில் ஒரு குறை இருக்கு, அந்த குறை மாறணும்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைப்படி செய்யுங்க. ஆமென். உன் வீட்டில் குறை மாறணுமா? இயேசு வந்துட்டாரா? அவர் சொன்னபடி நீங்க செய்யணும். இயேசு வந்தா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? அவர் சொன்னபடி செய்யணும். ஆமென். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் போட்டாலாம் போட்டிருப்பாங்க. எம்ஜிஆர் போட்டா இருக்கும், கருணாநிதி போட்டா இருக்கும், ஸ்டாலின் போட்டா இருக்கும், ஜெயலலிதா போட்டா இருக்கும். ஆனால் இயேசுநாதர் போட்டா இருக்காது. இயேசுநாதர் அங்கே இருக்க மாட்டார். போட்டான்னா போட்டா நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம், சரிங்களா? அந்த ஒரு வசனம் கூட இருக்காது வீட்டில். சில பேர் நினைக்கிறீங்க, நாங்கள் வசனம் வீட்டில் போட முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் பாஸ்டர். உங்கள் நிலையை கர்த்தர் அறிவார். நான் அவங்கள சொல்லல. நிறைய வீட்டில் பார்த்தா காம்பவுண்ட் வச்சு காம்பவுண்டில் வசனம் எழுதி போடுவாங்க. காம்பவுண்டில் வசனம் எழுதி போடுவாங்க. காம்பவுண்டில் வசனம், சின்ன காம்பவுண்டா 2 வசனம் எழுதி போடுங்க. இல்லை ஒரே சவர் இருக்கா, ஒரு வசனம் எழுதி போடுங்க. நீ கிறிஸ்துவ பிள்ளை என்று அடையாளம் காண வேண்டும். அல்லேலூயா. அந்த வீதியில போறவங்க வர்றவங்க அந்த வசனத்தை கட்டாயம் படிப்பாங்க, பார்ப்பாங்க. அவங்க உள்ளத்துல ஒரு ஏவுதல் ஒன்றா இருக்கும். அது அப்பொழுது இல்லாட்டாலும் எப்பொழுதாவது அந்த வசனம் அவங்களோட பேசும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் உயிர் உள்ளது. இப்ப இயேசு இருந்த வீட்டில் குறை மாறினது. 2வது பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில், ஸ்தோத்திரம். சீக்கிரமா இந்த வசனம் நீங்க வாசிக்கணும்னா சுருக்கமான சொல்ல தெரிஞ்ச சம்பவம் தான். 4:5 மட்டும் வாசிங்க. அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகிவே சீக்கிரமா இறங்கி வா. அல்லேலூயா. இயேசுவை கூப்பிடுகிற குடும்பங்களும் உண்டு, இயேசுவே நான் வீட்டுக்கு வர்ற சூழ்நிலை உண்டு. ஆமென். ஆமா ஆமா, எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். இன்னைக்கு நான் வீட்டில் தங்கணும்பா. ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவர் விரும்புறார் உன் வீட்டில் நான் தங்கணும். இவன் யாரு? பெரிய தலைவன், பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன், ஆயக்காரர்களுக்கு தலைவன், நல்ல போஸ்டிங், பணத்துல உயர்ந்தவனா இருந்தான், பதவியில உயர்ந்தவனா இருந்தான். ஆள் பார்த்தா 2 அடி தான் இருக்கான். பணத்துல உயர்ந்தவன், பதவியில உயர்ந்தவன், உயரத்துல என்ன இல்ல, உயர்ந்தவன் அல்ல. இவனுக்கு ஒரு நியூஸ் வருது, இவன் பட்டணம் எரிகோ, இவனுக்கு நியூஸ் வருது, என்ன எங்க பார்த்தாலும் இயேசு 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 சொல்றாங்களே, அவர் எப்படிப்பட்டவர்? நீங்க 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று இயேசுவை பார்க்க வகை தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவர்? அன்பு சகோதரியே, சகோதரனே, அம்மா, உங்க வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவர்?
உங்க வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நம்ம எல்லாத்தையும் விட்டு விட்டு இன்னைக்கு இயேசுவேன்னு வந்திருக்கிறோமே, உன் வாழ்க்கையில இயேசு யார்? உன் வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவர்? எதற்காக உனக்கு இந்த அளவத்துல வைராக்கியம்? அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் ஆசைப்படுகிறான். இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறான். குள்ளனா இருந்தபடினால ஜனக்கூட்டங்க போனா தெரியாது. ஏன்னா எல்லாரோட இடுப்புக்கு கீழே தான் இருப்பான் போல் இருக்கு. இயேசுவை மறைச்சுக்கிடுவாங்க, முகம் பார்க்க முடியாது என்று இவனுக்குள்ளாக இருந்த ஒரு ஆசை. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று, அருமைக்குரியவர்களே, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று உள்ளத்துக்குள்ள ஒரு ஆவல், ஒரு ஆசை. ஓடுறான், முன்னாடி ஓடுறான். இயேசுநாதர் போற வழியில முன்னாடி ஓடுகிறான். அது எரிகோவுக்கு ஒரு பேர் உண்டு, பேரிச்சம் மரப்பட்டணம். என்ன பட்டணம்? பேரிச்சி மரப்பட்டணம். அந்த பட்டணத்துல பேரிச்ச மரங்கள் தான் அதிகமா இருக்கும். நீங்க வந்து உபாகத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பேரிச்ச மர பட்டணம் என்று எரியோவை குறித்து சொல்லி இருக்கிறது. இவன் பேரிச்ச மரத்துக்குள்ள ஏறல, எங்க ஏறினா? மரத்துல ஏறினா. இயேசுவை பார்க்க வேண்டும். எப்படி ஏறினா தெரியல. ஏணி வச்சு ஏறினானா, கைத்து போட்டு ஏறினானா, இல்ல 2 பேரும் கீழே குனி வச்சு மேலே ஏறி போனானான்னு தெரியல. எப்படியோ மரம் ஏறிட்டான். இயேசுநாதரை பார்க்கணும்னு சொல்லி மரத்துல பம்மிக்கிட்டு இருக்கான். இவன் இருக்கிறது வெளியே என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்னாகும்? ஏன் இந்த ஆளு மரம் ஏறான்? மரம் ஏற வயசு இவனுக்கு இல்ல, வயசு ஜாஸ்தி. இந்த வயசுல இந்த கிழமை என்ன செஞ்சிட்டு இருக்கான்? மரம் ஏறிக்கிட்டு இருக்கான. இவனுக்கு என்னமோ ஆகி போச்சு, நட்டு கலண்டிருச்சு. ஏன்னா பெரிய பணக்காரன், பெரிய தலைவன், எங்க ஏறிக்கிட்டு இருக்கிறான்? எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். அப்ப என்ன செய்யணும்? வெளியே என்ன செய்யக்கூடாது? ஏறது தெரியவே கூடாதுன்னு நினைச்சான். அவனுக்கு ஒரே ஆசை, இயேசு மட்டும் இந்த வழியை போகும்போது பாத்திரலான்னு ஆசை. அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். இயேசு கரெக்டா வந்து நின்னார் அங்கேயே. இவன் நினைச்சிட்டு இருப்பான், இந்த வர்றாரு இப்படியே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். அங்க வந்து நின்ன உடனே என்ன நின்னுட்டாரு? இந்த சகைய மனசுல என்ன நின்னுட்டாரு? ஒருவேளை அவனை பார்த்துருப்பாரோ, இவன் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கிறான். மேல பார்த்தார். கூட இருந்தவங்கள என்ன செய்வாங்க? இவர் போய்கிட்டே இருந்தா ஜனங்கள் போய்கிட்டே இருப்பாங்க. அவர் நின்னா கூட்டம் நிற்கும். இவர் மேல பார்த்தா, இப்ப அவ இந்த சகையோட மனசு எப்படி இருக்கும் பாருங்க. எதற்காக பயந்து ஒழிச்சுக்கிட்டு இருந்தனோ அதையே இவர் காட்டி கொடுத்துட்டாரு. எல்லாரும் பார்த்து, எல்லாரும் மானுக்குள் நினைச்சிருப்பாங்க, எதுக்கு இந்த ஆளு மரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு. அவன் உள்ளத்துல வாஞ்சையை இயேசு பார்த்தார். உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சையை இயேசு பார்த்தார். உலகம் என்ன நினைக்கிறது கவலைப்படாத, ஊர் என்ன நினைக்கிறது கவலைப்படாத, உன்னுடைய ஆவலை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. உன் இதயத்தில் இருக்கிற எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அடுத்த வாலிபர்கள் இந்த முடியெல்லாம் இங்க கட் பண்ணி அப்படியே பார்க்கறதுக்கே பரிதாபமா, இந்த தேன் கூடு மாதிரி இங்க உள்ள சிறைச்சு விட்டுக்கிட்டு, இங்க மட்டும் ஒரு பாஸ்டரோட பையன் இருக்கிறான் மதுரையில, மீசா எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க மட்டும் இவ்வளோண்டு வச்சிருக்கான் முடிய. அந்த முகம் பார்க்கும் போதே ஒரு 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 வித்தியாசமா இருக்கு நமக்கு. யாருடைய மகன்? பாஸ்டர். அவரும் ஏஜ், அந்த பையனும் ஏஜியில் 3 வருஷம் பைபிள் வாட்சி முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு உதவியா ஊழியம் செய்கிறார். ஆண்டவர் ஏவாளை ஆண்டவருக்கு ஏற்ற துணையாக கொடுத்தார். ஆமா இல்லைங்களா? துணையாக கொடுத்தார். துணையாக கொடுத்தாரா இல்லையா? அந்த துணையா தான் கொடுக்கணும், வினையா கொடுக்க கூடாது. துணையா கொடுத்தது வினையாக மாறி போச்சு. இவளும் தின்னுட்டு அவனையும் திங்க வச்சுட்டான். உன் துணை உனக்கு துணையா இருக்கணுமே தவிர என்ன இருக்கக்கூடாது? வினையா இருக்கக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு துணையா இருக்கணுமே தவிர வினையா இருக்கக்கூடாது. அரவிந்த் பக்கத்துல பா சொல்ல மாட்டேங்கிற பாரு, அவனை பாரு, வினோத்தை பாரு. உனக்கு துணை வேணுமா வினை வேணுமா? துணை வேணும். அவன் வச்சிருக்கான, நீ அது பாரு வைக்காத. அந்த அக்கா ஜன்னல் போட்டு ஜாக்கெட் வச்சா நீ கதை வச்ச ஜாக்கெட் என்ன செய்யாத, போடாத. அவன் வேற, நீ வேற.
அவ குழந்தைக்கு ஒண்ணு செய்யறானா அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டு மூதேவி நீ அதை செய்யாத. உன் வீட்டுல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்த உடனே இந்த சகேவுக்கு உயிரே போச்சு. ஏன்னா பணக்காரன், அந்த ஊர்லயே பணக்காரன், பதவி வேற இருக்கு அவனுக்கு. எல்லாரும் பார்த்தோன்னு என்ன கேட்க போறாங்களோ நினைச்சான். இயேசு வாயத்தை சொன்னா, சகேவே. அல்லேலூயா. சகேவுக்கு தான் எல்லார் பேர் தெரியும். ஏன்னா அவன் பணம் வசூல் பண்றவன், பில் கலெக்டர். அவருக்கு தான் அந்த ஊர்ல இருக்க எல்லார் பேர் தெரியும். ஆனா இயேசு சகேவேன்னு கூப்பிடுறார். என்ன நினைச்சிருப்பான்? ஒண்ணுமே கை கால் ஓடல, அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. அடுத்து சொல்றாரு, சீக்கிரமா இறங்கி வா. சீக்கிரமா என்ன செய்? இறங்கி வா. என்ன செய்யணும்? உன் வீட்டுல தங்கணும். அல்லேலூயா. உன் வீட்டுல தங்கணும். இயேசு வீட்டுல தங்கி இருக்கிறாரா? உங்க வீட்டுல இயேசு தங்கி இருக்கிறாரா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சை வருவோம், அவரை பார்த்துட்டு போயிருவோம், மற்றபடி வீட்டுக்குள்ள அவர் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நாங்க முன்னாடி ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி கூட எங்க வீட்டுக்குள்ள சாமி இருக்கும், சின்ன ஒரு பீரோ இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள துணி போட்டு மறைச்சிடுவோம், அதுதான் சாமி ரூம்பு. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் ஓபன் பண்ணுவோம், அதுக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டு மறுபடியும் செஞ்சிருவோம். ஆமா, அந்த ஒண்ணுமில்ல, துணிதான். துணி அதுக்கு மேல அந்த சாமிக்கு கண்ணு தெரியாதாமா, அந்த வீட்டில் நடக்க தெரியாதாமா, மூடி வச்சிருது. கர்த்தருடைய கண்கள் உலகமெங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவானி எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது. இந்த பிக் பாஸ்ல சொல்லுவாங்க, கேமராக்கள் நிறைய வைத்திருக்கிற, நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு. அப்படிதானே? ஆண்டோடைய கண்கள் பூமி எங்க உலாவிக்கிட்டு இருக்கு. உன் வீட்டுக்கு நான் தங்கணும். ஏன் வீட்டுல அந்த வீட்டுக்கு தங்குறதுக்கு போனார் ஆண்டவர்? ஏன் போனாரு? அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக. முன்னாடி பணம் இருந்தது, பதவி இருந்தது, ரட்சிப்பு இல்லையா? ரட்சிப்பு இல்ல. ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பணம் இருந்தது, பகட்டு இருந்தது, பதவி இருந்தது, ரட்சிப்பு இல்ல. ஏசு அந்த வீட்டுக்கு போனதுனால என்ன கிடைச்சது? அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு, அந்த வசனம் வாசிங்க, 5ஆம் வசனமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறதா? இயேசு உங்க வீட்டுல இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு. உங்க ஆவியில ரட்சிப்பு, ஆத்மாவில் ரட்சிப்பு, உங்க சரீரத்துல ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? மீட்பு என்று பொருள். ரட்சிப்பு என்றால் மீட்பு. தேவன் உன்னை மீட்டுக் கொண்டு இருக்கிறார். ரட்சிப்பு. மூணாவது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதே மார்க்கு சுவிசேஷத்தில் 1:29 வாசிங்க. 1:29. 1:29. இயேசு விட்டு புறப்பட்டு யாக்கோப்போடும் சீமோன் அந்திரேயா, அவங்க 2 பேர் அண்ணன் தம்பி, அவங்க வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார். யார் வீட்டுக்குள்ள? பேதுரு வீட்டில இயேசு வருகிறார். வீட்டுக்குள்ளே வருகிறார். வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. அங்க அவங்களுடைய மாமியா, இன்னைக்கு ரொம்ப பேர் ஜெபம் பண்றாங்க. அவங்க ஜெபமே என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஒன்னும் எங்க மாமியாவை மாத்தும், இல்லாட்டி எங்க மாமியா என்ன செய்யணும்? ஏதாச்சும் இடைஞ்சல் ஆகணும். அவ்வளவு பக்தி மாமியா மேல. அப்படித்தானே? இங்க மாமியா எப்படி இருக்கு? சுகம் இல்லாம கிடக்கு. பேதுருடைய மாமியா. அந்த வீட்டில் ஒரு பலவீனம் இருக்கிறது. ஏசு அந்த வீட்டுக்கு போகிறார். போன உடனே அவங்க சொன்னாங்க, என் மாமியா எப்படி கிடக்கிறா? ஜுரமா கிடக்கிறா. இன்னொரு சேர்த்து கடும் ஜுரம்னு இன்னொருத்தர் இருக்கு. என்ன ஜுரம்? கடும் ஜுரம். சரித்திர ஆய்வாளர் சொல்றாங்க, நமக்கு வர சாதா காய்ச்சல் இல்ல, அது விஷக்காய்ச்சல். என்ன காய்ச்சல்? விஷக்காய்ச்சல். அந்த வீட்டுக்குள்ள இயேசு போனதுனால அந்த வீட்டில் இருந்த காய்ச்சல் வெளியே போயிருச்சு. ஹல்லேலூயா. இயேசு அவளை தொட்டு சுகமாக்கினார். அவள் எழுந்திருந்து வந்தவங்களுக்கு பணிவிடை செய்தாளாம். ஆமென். இயேசு வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீட்டுக்குள்ள இருக்க வியாதி வெளியே போகும். உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா?
இருந்தால் என்ன நடக்கணும்? வியாதிகள் வெளியே போகணும். வரிசையாக டேப்லெட் போடுற பாக்ஸுகள் வைக்கக்கூடாது. மண்டை வலிக்குது, கால் வலிக்குது, மூக்கு வலிக்குது, அந்த தைலம் இதுக்கு போகிறது, இந்த எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சின்ன சில வீட்டில் ஒரு குட்டி மெடிக்கல் ஷாப் மாதிரி தான் இருக்கு. குட்டி மெடிக்கல் ஷாப் மாதிரி தான் இருக்கு. சில வேளையில் வியாதி வர்றதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஜாமத்தில் கீமத்தில் ஏதாச்சும் வகுத்து வலி வந்தால் என்ன செய்யறது? ஜாமத்தில் கீமத்தில் கால் வலிச்சா என்ன செய்யறது? மூதேவி, அது வச்ச பிறதான் உனக்கு வர்றது. ஒரு குட்டி மெடிக்கல் ஷாப் மாதிரி தான். இயேசு வீட்டுக்குள்ள வந்தால் உன் வீட்டில் இருக்கிற வியாதி வெளியே போகும். ஆமென். இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 4வது காரியத்தில் ஸ்தோத்திரம். அதே லூக்கா 8:40 இங்க ஒரு மனுஷன் வருகிறான். யாவீருன்னு சொல்லி ஒரு மனிதன். யாவீரு இயேசுவை தன் வீட்டுக்கு கூப்பிடுகிறார். வாசிங்க. இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயசுள்ள ஏன் ஒரே பொம்பளை பிள்ளை இருந்தபடினால் வீட்டுக்கு வரும்படி வருந்து கேட்டுக்கொண்டான். ஒரே பிள்ளை, 12 வயசு பிள்ளை, மரண வியாதி இருக்கிறா, சாக போறா. இயேசுவே வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும். இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் சும்மா சாட்டு சூட்டா போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு நீங்க வரணும். எப்படி கூப்பிட்டான்? வருந்தி கூப்பிட்டான். இயேசுவை நீங்க வருந்தி கூப்பிடுறீங்களா? இயேசுவே எங்க வீட்டில் வாரும், எங்க வீட்டுக்கு வாரும், எங்க வீட்டில் நீங்க இருக்கிறத புறஜாதிகள் எங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க வீட்டில் நீ இருக்கிறத புறஜாதிகள் பார்க்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிறத புறஜாதிகள் பார்க்கணும். என்னுடைய வருமானத்துல நீர் இருக்கிறத புறஜாதிகள் பார்க்கணும். என் சுகத்துல நீங்க இருக்கிறத புறஜாதிகள் பார்க்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுங்களா? இதோ வாசப்படிந்து கதவை தட்டுகிறேன். தட்டுக்கிட்டே இருக்கிறார். நிறைய வீடு திறக்கவே மாட்டேங்கிறீங்க. ஜபத்துக்கு திறக்கிறதில்ல, ஆராதனைக்கு திறக்கிறதில்ல, கர்த்தருடைய காரியத்துக்கு சில வீடுகள் என்ன செய்யறதில்ல. வீடுன்னா உங்க வீடு சொல்ல இதயத்தின் வீடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாசப்படிந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். சத்தத்தை கேட்கிறாயா? அந்த கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். ஹல்லேலூயா. இங்க வருந்தி கேட்டுக்கொண்டான். இயேசு அந்த வீட்டுக்கு போனதால என்ன நடந்துச்சு? செத்து போன மகள் உயிரோடு எழும்பினாள். கைகள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுமா? கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. இழந்ததை பெற்றுக்கொண்டான். இழந்த மகளை உயிரோடு பெற்றுக்கொண்டான். இயேசு வீட்டுல வந்தால் சாவில்ல, சாவில்ல. 100 வயசு வரைக்கும் சாவு வராதா? அது காலத்தின் கட்டாயம். எல்லா மனிதனுக்கு வரக்கூடிய மரணம். சரிங்களா? காலத்துக்கு முன்னாடி உன் வீட்டுல ஒரு சேதமும் நடக்காது. விளங்கனவங்க கை தட்டி. காலத்துக்கு முன்னாடி வீட்டுல ஒரு சேதமும் நடக்காது. இயேசு அந்த வீட்டுக்குள்ள போனதுனால மரிச்சு போனவள் உயிரோடு எழும்பினாள். ஒரே ஒரு வீடு. யோவான் சுவிசேஷத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜனங்கள், சீசர்கள் யூதர்களுக்கு பயந்து என்ன செய்துட்டு இருக்காங்க? ஆமா, கதவை பூட்டி கொண்டு இருக்கிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. வாரத்து முதல் நாள் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு அந்த வீட்டில நடுவில் வந்து நின்று சமாதானம் என்றார். கைகளை உசத்தி ஆண்டவருக்கு நல்லேலுயா சொல்லுவோம். கதவு பூட்டப்பட்டிருக்கா? ஜனங்களை கண்டு பயந்து கொண்டு இருக்காயா? சமாதானம் இல்லாம இருக்காயா? இயேசு வீட்டுல வந்தால் உனக்கு சமாதானம். இயேசு வீட்டுல வந்தா எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வாழ்க்கையில். ரொம்ப பேர் வாழ்க்கையில் என்ன இல்ல? பணம் இருக்கு, பதவி இருக்கு, சமுதாயத்தில் அந்தஸ்தா இருக்கிற,
உனக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாம இருப்பது உனக்கு மட்டும்தான் தெரியும், பிறருக்கு என்ன செய்யல தெரியாது. வெளியே இருக்கிறவங்க பார்க்குறவங்க கெத்தா நீ போற வர்ற, ஆனா உன் உள்ளம் உடைஞ்சு போய் நிக்குது. உன் உள்ளம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உடைஞ்சு போய் இருக்கு. நீ ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டில் இயேசு வந்தால் உனக்கு சமாதானம். உன் வீட்டில் இயேசு வந்தா சமாதானம். அப்ப நம்ம வீட்டில் யார் வரணும்? இயேசு வரணும். அந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது, உள்ளே இருந்ததினால அந்த 3 மாசம் ஓபேத் எதையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதித்தாரா. அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கிறவரே உன் வீட்டுக்குள்ள வந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன ஆகும்? எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆசீர்வாதம். இப்ப நம்ம வீட்டுல யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறார். நீங்களை நிதானித்துக் கொள்ளுங்க. எப்படி இருந்தால் உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருப்பார்? அசுஸ் இல்லாமல் இருந்தால் உன் வீட்டில் இருப்பார். இல்லாட்டி உன் பாளையத்தை விட்டு வெளியே போய் விடுவார். ஆமா இல்லைங்களா? உன் பாளையத்தை விட்டு வெளியே போயிடுவார். அப்ப இயேசு வந்தா வீட்டில் என்ன நடக்கும்? 5 காரியம் சொன்னேன். 1, குறைகள் நிறைவாகும். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிறைவாகும். 2வது, ரட்சிப்பு வரும். உன் வீட்டுக்கு இன்னைக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். உன் ஆரம்ப நாட்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை, உன்னுடைய முடிவு நாட்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு காலத்துல நாங்க அப்படி இருந்தோமாக்கோ, ஒரு காலத்துல இப்படி இருந்தோம் சொல்லலாம், உண்மைதான், நீ போய் சொல்லல. ஆனால் உன்னுடைய முடிவு தான் ஆண்டவருக்கு தேவை. உன் முடிவு எப்படி இருக்கிறது? ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், உன் முடிவு தான். நீ ஒன்றும் இல்லாம இருக்கும்போது எப்படி இருந்தியோ, எல்லாம் இருந்தபோது நீ அப்படியே தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப 2வது, இயேசு நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு. 3வது, சுகம் கிடைக்கும். இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தா வியாதியிலிருந்து என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஆபத்தினால என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை தப்புவிப்பா என்று சங்கீதம் 91 என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். அருமைக்குரியவர்களே, 4வது, சாவு கூட உயிர்ப்பிக்கப்படும். இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தா, சாவுன்னா மனித சாவு மட்டும் நினைக்க வேண்டாம். இனிமேல் இந்த காரியத்தை நம்ப முடியாது, முடிஞ்சு போச்சு. அந்த விஷயம் செத்து போன விஷயம்தான். இனிமேல் அதை என்ன செய்ய முடியாது? உயிர்ப்பிக்க முடியாது. எந்தெந்த காரியங்கள் நினைக்கிறீங்களோ அது ஆண்டுக்கு சித்தமானால், உன் வீட்டில் இயேசு இருந்தால் அப்படிப்பட்ட மரித்து போனது கூட உயிர்ப்பிக்க என் ஆண்டவரால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். இயேசு வீட்டில் வந்தா உயிர் மரித்தது கூட உயிர் தெழும். 5வது, வீட்டில் சமாதானம் இருக்கு. நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? ஆமா, கஞ்சோ தண்ணியோ, கூழோ பிரியாணியோ, என்ன சாப்பிட்டாலும் என்ன வேணும்? நமக்கு ஒரு சமாதானம் வேணும். பிரியாணியே சாப்பிட்டுட்டு சமாதானம் இல்லாம இருந்தா என்ன இருக்கும்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க பழைய கஞ்சியோடு சாப்பிட்டுட்டு சமாதானம் தந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை ஆண்டவர் பார்வைக்கு அருமையான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பழைய கஞ்சி குடிச்சிட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம். பழைய கஞ்சி குடிச்சிட்டு பல்லு குத்துற வேலை தெரியுது அப்படின்னா உங்களுக்கு? பல்லு ஏன் இது பண்ணுவாங்க? குத்துவாங்க. எப்போ குத்துவாங்க? ஆமா, சிக்கன் மட்டன் நிறைய சாப்பிட்றவங்க தான் நிஜவாங்க சந்து பல்லுல சிக்கிக்கிறன்னு சும்மா போட்டு நோண்டிக்கிட்டு கிடப்பாங்க. இயேசு உங்க வீட்டில் வந்தா உங்க வீட்டுக்கு சமாதானம், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம், கணவன் வாழ்க்கையில சமாதானம், மனைவி வாழ்க்கையில சமாதானம், பெற்றோர்கள் வாழ்க்கையில சமாதானம். அப்ப இயேசு நம்ம வீட்டில் வந்தால் இந்த 5 விதமான காரியத்தை தேவன் தருகிறார். நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறாரான்னு நீங்க நிதானித்து பாருங்க. இப்ப சொல்லுங்க, சங்கீதம் 84:4 என்ன பார்த்தோம்? உம்முடைய வீட்டில இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர் வீட்டுல நாம் இருந்தாலும் பாக்கியம் தான், நம்ம வீட்டுல அவர் இருந்தாலும் பாக்கியம் தான். கைகள் தட்டி ஆண்டவரே சொல்லுவோம். அல்லேலூயா.